ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன் டாபிக் தான் போடலான் இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக செம்ம ரெயினாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மழைக்காலத்தில் வந்து கர்ப்பிணிகள் எப்படி கோல்டு இல்லாமல் வந்து தங்களை பாதுகாத்துக்கலாம், நார்மலாகவே வந்து கர்ப்பமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரெயின் சுச்சுவேஷனில் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாகவே வந்து கோல்டுன்றது எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு விஷயந்தான். சளி பிடிக்கிறதுன்றது வந்து ஒரு இயற்கை தான். சளி பிடிக்கிறதுன்றது வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ரொம்பவே நல்லது. எதனாலனா அது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் உடம்புல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கர்ப்ப காலத்திலலாம் அடிக்கடி வந்து நம்மளுக்கு சளி பிடிக்கும். அந்த மாதிரி சளி பிடிக்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டே ரெமெடி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஃப் வரதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கு வந்து என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவு சளி பிடிக்காமல் வச்சுக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து நல்லாவே வார்ம் வாட்டரே குடிங்க. கொஞ்சம் நல்லா சூடாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளாஸ்கில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி குடிங்க. அதில் வந்து சீரகம் கொஞ்சோண்டு போட்டு குடிங்க. ரொம்பவே டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து வெளியில் போகிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. டாக்டரை மீட் பண்ணுறதுக்கு இந்த டேட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே கேட்டு இன்னொரு ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி டைமில் வெளியில் போகிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிட்டாலே அந்த தண்ணினால் இன்ஃபெக்ஷன் வந்து தாக்காது. முடிஞ்சளவு வந்து நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம், கோல்டும் பிடிக்காது. சரி, இதுக்கும் மேலே கோல்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து துளசி தலை இருக்குது பாருங்கள், துளசி தலை, கற்பூரவள்ளி தலை எல்லாம் அரைச்சி ரசம் வச்சு நீங்கள் குடிக்கலாம். அதே மாதிரி வந்து இஞ்சியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இஞ்சி வந்து கொஞ்சம் கோல்டாகும், உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இஞ்சியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி எதுனாலும் வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் செய்யாது. கூலிங்காக வந்து ஜூஸு இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு அதை ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க. எதனால் சொல்கிறேன்னா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு கோல்டு ஆகிடுச்சின்னா வந்து ரொம்ப இருமல் ஆகி வந்து உங்களுக்கு வயிறு தான் வந்து வலி வரும். ஏன்னா வயிற்றில் குழந்தை இருக்கப்போ ரொம்ப இருமுனா வந்து அது ஆபத்து தான். எதனால் சொல்கிறேன்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து குறைப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு இருமுனா வந்து உங்கள் பாடி ரொம்ப ஷேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நிறையா இக்கட்டான சூழ்நிலைகள் போகிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். ஸோ அதுக்காக தான் முன்னாடியே சளி பிடிக்கிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சொற்று யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக காதுக்குள்ளே காற்று போகாத அளவு வந்து நீங்கள் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மதர் ஹார்லிக்ஸ் குடிக்கிறவங்களா இருந்தால் இந்த 4 டேஸ்க்கு போட்டு குடிக்க வேணாம். ஏன்னா அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கனால வந்து அதனால் கூட சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் மதர் ஹார்லிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக கோல்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாமல் தயவு செஞ்சு இருக்காதீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. ஏன்னா எனக்கு கேர்ள் பேபிக்கு அப்படி தான் வந்து ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு. நான் வந்து டேப்லெட் சாப்பிடக்கூடாது, பேபியை அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானாக திங்க் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலே போகாமல் விட்டேன். 6 டேஸ் ஆகிடுச்சு. ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு. ரொம்ப இருமல், காய்ச்சல் எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து கோவிட் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இல்லைனா இப்போ இருந்தால் கோவிட்னு சொல்லி நம்ம பயந்துருப்போம். அப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ரொம்ப ஃபீவரைஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 3 டேஸ் பாருங்கள், ஹோம் ரெமெடிஸ் எடுங்க. இல்லை உங்களையும் மீறி ரொம்ப கோல்டு ஆகிடுச்சு, சளி பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஹாஸ்பிட்டல் போகலாம். அவங்கள்ட்ட நீங்கள் ப்ரெக்னென்ட், அதாவது நீங்கள் ரெகுலராக காட்டுற டாக்டர்கிட்டே வந்து போய் காட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி டோஸாக, லோ டோஸாக வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் தருவாங்க. ஸோ நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக போகணும், மழை போக முடியல, நியர்பை ஹாஸ்பிட்டலில் காட்டலாமா? தாராளமாக காட்டலாம். நியர்பை ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் காட்டுங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இத்தனை மாதம் இந்த மாதிரி செக்கப்லாம் எடுத்துகிட்ருக்கேன்ட்டு உங்கள் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு காட்டிட்டு அதுக்கு தகுந்த டோஸ் வந்து அந்த டாக்டரே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து இன்ஜெக்ஷனாகவும் போடலாம், டேப்லெட்ஸாகவும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் போடுறனாலையோ சாப்பிட்றனாலையோ வந்து உங்கள் பேபி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே வேணாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் டாக்டர் போடுவாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணவும் வேணாம். ஆனால் வந்து போனால் டேப்லெட் கொடுப்பாங்க, டேப்லெட் சாப்பிடக்கூடாது, ஊசி போடக்கூடாது, குழந்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தவறான ஒரு முடிவை எடுத்துட வேணாம். உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கீங்களோ அவ்வளோக்கு உங்கள் பேபி நல்லாயிருக்கும். ஸோ நியர்பை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை நீங்கள் ரெகுலராக காட்டுற ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கோல்டுக்கு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ரொம்ப இருமல்
அந்த மாதிரி கண்டிஷன் போயிட்டா வந்து உங்கள் பேபிக்கு தான் ப்ராப்ளம். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் செஞ்ச தப்பை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மழைக்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். முடிஞ்சளவு வந்து வார்ம் வாட்டராக சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து கொய்யாப்பழம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க. ஆரஞ்சு பழம் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு சளியே பிடிக்காது. ஸோ ஆரஞ்சு பழம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களுக்கும் கோல்டு பிடிக்காது. ஸோ ரிமைனிங் ஃப்ரூட்ஸை வந்து 3 டேஸ் 4 டேஸ்க்கு மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரஞ்சு பழம் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கணும்ல, அதுக்காக நான் சொல்ல வரேன். அதே மாதிரி நீங்கள் நட்ஸ் எல்லாம் தாராளமாக எப்பயும் போல் எடுத்துக்கலாம். உலர் திராட்சை கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அதுவும் ஏன்னா ஸ்வீட்டோட சேர்ந்து தான். ஆனால் அதனால் கோல்டு பிடிக்காது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துப்போம். ஸோ இதெல்லாம் வந்து முன்கூட்டியான எச்சரிக்கை. அதுக்கப்புறமேலு கோல்டு வந்தாலும் இந்த மாதிரி ரெமெடிஸ் ஒரு 2 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சுக்குமல்லி காஃபி தூள் அந்த மாதிரி போட்டு இது பண்ணி பாருங்கள். இல்லை சரியாகலன்னா நீங்கள் தாராளமாக ஹாஸ்பிட்டல் போங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.